Hi, hello, welcome to my channel, All-Rounder Bala. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பேங்க் அக்கவுண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓல்டு மெம்பர்ஸோட ஐடியெல்லாம் வந்துட்டு பிளாக் பண்ண போகிறாங்களாமா. அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல் வந்துட்டு நம்ம வேலெட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது எப்படி என்னங்கிறதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்பிஓவில் வந்துட்டு எப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க சரிங்களா. அதுதான் மெயின் எல்லாத்துக்குமே கேள்வியாக இருக்க போது. இதை வந்துட்டு இந்த அப்டேட்டை வந்து நான் வீடியோ இடையிலையும் கூட சொல்லுவேன், இல்லைனா வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லலாம், எண்டிங்கில் சொல்லலாம். அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்காம தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான ஒரு ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான அப்டேட்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோவில் ஃபஸ்ட் அப்டேட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு 4 டாஸ்க் கொடுத்துருந்தாங்க எஸ்பிஓ சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா 90% வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதாவது பேங்க் டீட்டெயில் அப்டேட்டு, ப்ரொஃபைல் அப்டேட் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு 90% வந்து பீப்புள்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5000 மெம்பர்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து எஸ்பிஓ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்களாமா. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரைக்குமே ஒரு 300 மெயில்ஸ் தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்குமே ஒரு 200 300 மெயில்ஸ் தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் எஸ்பிஓ வேணான்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் போட்டிருக்கேன். நாளைக்கு வந்துட்டு அந்த மெயில் ஐடி வந்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாரு சங்கர் சார். ஐ திங்க் அதை பற்றி அப்டேட் வந்துட்டு மண்டே நம்மளுக்கு அப்டேட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு யாருக்கெல்லாம் எஸ்பிஓ வேணான்னு நினைக்கிறீங்களோ 5000 மெம்பர்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. யாருக்கெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறோம் அவங்க வந்து அந்த ஒரு மெயில் ஐடி கொடுக்குறாங்க. அந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லி மெயில் போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில பேர் வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க. அவங்களுக்குலாம் ரீஃபண்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ரீஃபண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. கடைசிக்கு அட்லீஸ்ட் ப்ரொஃபைல்னாவது அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத காரணத்தினால அப்படிங்கும்போது அமௌண்ட் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்துட்டு அட்லீஸ்ட் ப்ரொஃபைல்னாவது அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த ரீஃபண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. வீடியோவில் செகண்ட் அப்டேட்டு ஓல்டு மெம்பர்ஸோட ஐடி வந்து பிளாக் பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அது ஆல்ரெடி நான் தமிழ்லேயே சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரோட ஐடியெல்லாம் வந்து பிளாக் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு 350 ரூபா கட்டி வந்திருப்பீங்க சரிங்களா. அவங்கள அசால்ட்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணாமல் இருக்கீங்க சரிங்களா. அவங்களுக்கு ப்ரொஃபைல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா ரீஃபண்ட் கிடைக்கும் சரிங்களா. அவங்கள ஐடியெல்லாம் வந்து பிளாக் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரெல்லாம் ஐடி வந்து ஒர்க் பண்ணாமையே கிடக்குதோ, ரொம்ப நாளாக வந்துட்டு ஒர்க் பண்ணாமையே கிடக்குதோ அவங்க ஐடியெல்லாம் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்து பிளாக் லிஸ்ட்டில் போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது எப்போ நடக்க போகுதுன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் இருக்காமா. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு யாராவது ப்ரொஃபைலோ இல்லைனா பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணி உங்களுக்கு மெயில் அனுப்பிட்டீங்கன்னா உங்கள் ஐடி வந்து சப்சிது. அப்படி இல்லைனா வந்துட்டு உங்கள் ஐடி எல்லாமே வந்துட்டு பிளாக் ஆகி பிளாக் லிஸ்ட்டில் போக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோவில் தேர்ட் அப்டேட்டு இப்போ வரைக்குமே எஸ்பிஓ வந்து பண்ணாத வந்து ஒன்று பண்ண போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல் வந்து கொண்டு வர போகிறாங்க. அது எப்படி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வேலெட்டில் வந்துட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க சரிங்களா. அந்த லிமிட் இருந்தால் தான் நம்மளால ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லிமிட் வந்து செட் பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2000 வந்து செட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செட் பண்ணாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து அவங்க வேலெட்லேருந்து ரீச் ஆனதுக்கப்புறமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து 24 டேஸ்க்குள்ளே வந்துட்டு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும் உங்கள் வேலெட்டில். அந்த மாதிரி வந்து பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி வந்து செட் பண்ண போகிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து இதெல்லாம் ப்ராசஸ்லாம் நடக்க போகுது. இதுக்கும் வந்துட்டு எஸ்பிஓக்கும் வந்து சம்மந்தமே இல்லை சரிங்களா. இது எந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்குன்னே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. அந்த சாஃப்ட்வேர் கூட வந்துட்டு இந்த வேலெட் ப்ராசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அதில் கூட லிங்க் பண்ண போகிறாங்க சரிங்களா. லிங்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அதை லிங்க் பண்ணால் தான் அந்த ப்ராசஸ் வந்து பண்ண முடியும் சரிங்களா. அது வந்துட்டு என்னென்னா ஒரு சர்டன் லிமிட் வச்சுருவாங்க சரிங்களா. இந்த மாதத்துக்கு இவ்வளோ லிமிட்டு இந்த அமௌண்ட் வந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரிகர் ஆகி வந்துட்டு இந்த வேலெட்டில் வந்துட்டு அமௌண்ட் இதாகும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க சரிங்களா. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க போது. இந்த ப்ராசஸ்க்கு எஸ்பிஓக்கு இதுக்குமே வந்து சம்மந்தமே இல்லை. அது வந்து வேறு ஒரு கம்பெனி கூட வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல் கொண்டு வரக்கு தான் வந்து பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் தேவைப்படுது சரிங்களா. அதுக்கு தான் வந்துட்டு எஸ்பிஓ வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்லாம் ரீசெக்அப் பண்ணி சரிங்களா கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னா ரீசெக்அப்லாம் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரூபா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிற மாதிரி ரூபா வந்துட்டு டெபிட் ஆகிற மாதிரி பண்ண போகிறாங்க சரிங்களா. இதுக்கெல்லாம் நிறையா வந்துட்டு அப்ரூவல் வாங்கணும். அதுக்காக வந்துட்டு நிறையா ப்ராசஸ் இருக்குது சரிங்களா. அதை வந்து எஸ்பிஓ சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆர்பிஐ கிட்ட நிறைய வந்து அப்ரூவல் வாங்கணும் சரிங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அமௌண்ட் கிரெடிட் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வேலெட்லேருந்து டெபிட் ஆகணும். அந்த மாதிரி வந்து பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்லாம் பார்த்துருந்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் வந்து 1 ரூபா வந்துட்டு உங்கள் வேலெட்டில் கிரெடிட் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து
ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகும் சரிங்களா. இந்த மாதிரி பண்ணுவாங்க சரிங்களா. இதுக்கு வந்துட்டு ஆர்பிஐ கிட்ட வந்துட்டு பெரிய கம்பெனிஸாக இருந்ததுன்னா அப்ரூவல் வாங்கியிருக்கணும். இது அப்ரூவல் வாங்கினா இந்த இதை வந்துட்டு நார்மலாக கொண்டு வரவே முடியாது, இந்த ப்ராசஸ் வந்து பண்ணவே முடியாது சரிங்களா. இதுக்கு தான் வந்துட்டு இந்த 1 வீக் வந்து மீட்டிங் போயிட்டு இருந்திருக்கு. அந்த மீட்டிங் மூலமாக தான் வந்துட்டு எப்போ வந்துட்டு அமௌண்ட் போடணும், எப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவலை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க சரிங்களா. அதுதான் வந்துட்டு இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் ஆக போகுது. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்மளுக்கு வந்து வித்ட்ராவல் எடுத்துருவோம் சரிங்களா. முதல்ல இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வித்ட்ராவல் எடுத்துருவோம். வீடியோவில் 4th அப்டேட்டு இதுக்காக தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்பிஓவில் இருக்கிற எல்லா வேலட்டையும் வந்து ஜீரோ பண்ண போகிறாங்க. வேலட்டை ஜீரோ பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் நினைக்கிறது தப்பாக நினைக்காதீங்க. வேலட்டை எல்லாத்தையும் ஜீரோ பண்ண போகிறாங்கன்னா நம்ம உழைச்ச காசெல்லாம் போதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஜீரோ பண்ண போகிறாங்கன்னா அமௌண்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்து வித்ட்ராவல் கொடுக்க போகிறாங்க சரிங்களா. அது எப்போக்குள்ளே பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏப்ரல் மாதம் எண்டுக்குள்ளே வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே அதெல்லாம் வித்ட்ராவல் கொடுத்து முடிச்சுட்டு வேலட் வந்து ஜீரோ ஆயிடுச்சுன்னா அந்த சாஃப்ட்வேர் கூட அப்போ தான் வந்து லிங்க் பண்ண முடியும் சரிங்களா. இல்லைனா வந்துட்டு மேனுவலாக நிறைய ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அமௌண்ட்டெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு போட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு போடாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா. அதெல்லாமே அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்துட்டு எல்லாத்துக்குமே டோட்டலாக கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே வந்து வித்ட்ராவல் கொடுத்துட்டு வேலட் வந்து ஜீரோவாக இருக்கும்போது அப்புறமா வந்துட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா. அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் அப்ரூவல்லாம் நிறையா வாங்க வேண்டியது இருக்கிறதுனால இதுக்காக வந்துட்டு நம்ம அதுக்காக வெயிட் பண்ண போகிறதில்ல சரிங்களா. அதுக்கு மட்டும் முதல்ல வந்துட்டு இந்த நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி முடிக்கணும். சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொண்டு போக முடியும். அதுவும் இல்லாமல் இந்த வேலட்டை வந்து ஜீரோ பண்ணுறது மூலமாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல்ல பார்த்தீங்கன்னா டாஸ்க் வாலெட், போனஸ் வாலெட் அண்ட் இன்ட்ரோ போனஸ் வாலெட் அப்படிங்கிற மாதிரி வேலெட்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 500 ரூபா இருந்தால் தான் வந்துட்டு அஃபிலியேட் வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஒரு லிமிட் வச்சுருந்தாங்க சரிங்களா. இப்போ வந்துட்டு அந்த லிமிட்டை வந்து தூக்கிட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரே இதில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் சரிங்களா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மொத்தமாக வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருவோம். இப்படி ரெக்வஸ்ட் கொடுத்தா தான் எல்லா வேலட்டையும் வந்து ஜீரோ பண்ண முடியும் இல்லையா. அதனால தான் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்துட்டு அந்த லிமிட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோவில் 5th அப்டேட்டு இப்போ அதுக்கு சொல்கிறக்கான நேரம் வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்பிஐ எப்பப்போ ஓப்பன் ஆகும் சரிங்களா. இது எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. எப்போ ஓப்பன் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு இந்த 3 லட்சம் பேர்த்தை வந்துட்டு கரெக்டாக கொண்டு வந்து எந்த இஷ்யூ இல்லாமல் மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி மீட்டிங் போயிட்டுருக்கு. எப்போ வந்துட்டு இந்த ஒர்க்கெலாம் வந்து பெண்டிங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து முடிக்க முடியும், எப்போலாம் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து இன்றைக்கான மீட்டிங் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மீட்டிங் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு சங்கர் சார் வந்து ஆடியோ அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. மண்டேவோ இல்லைனா வந்துட்டு இன்றைக்கி சாட்டர்டே சண்டே எப்போ வந்து எப்போ வந்தால் கொடுக்கலாம் சரிங்களா. கொடுத்தாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்துட்டு பெண்டிங்காக இருக்கிறது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க. எஸ்பிஓ சொல்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 40லேருந்து 60 நாள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. எஸ்பிஓலாம் வந்து ஒர்க் ஆக தான் போகுது சரிங்களா. எஸ்பிஓக்கெலாம் லீவ் கிடையாது. பட் பார்த்தீங்கன்னா வந்து இது பிரேக் எக்ஸ்டெண்ட் கிடையாது சரிங்களா. இவங்களோட ஒர்க்கை வந்துட்டு பெண்டிங் ஒர்க்கெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணணும். பெண்டிங் ஒர்க் மீன்ஸ் பெண்டிங் ஒர்க்கு கிடையாது. இவங்களோட நிறைய ஐடிஸ் எல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் மெயில் வந்திருக்கு, மெயில் அனுப்பியிருக்கீங்க. அவங்கெல்லாம் எல்லா இஷ்யூஸும் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இஷ்யூஸ் வந்துட்டு நியூவாக வர மெம்பர்ஸுக்கு வந்து பாதிப்பு வரக்கூடாது சரிங்களா. இனிமேல் வந்துட்டு ஜாயின் பண்ணும்போதும் அவங்களுக்கு இதே மாதிரி இஷ்யூஸ் வந்ததுன்னா வந்துட்டு அட்மின் டீமுக்கு நிறையா வந்துட்டு தலைவலி வந்துடும் சரிங்களா. அதனால் வந்துட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கம்பெனி வந்து 3 லட்சம் பேர்த்த ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு தான் வந்து இன்றைக்கி மீட்டிங் போயிட்டுருக்கு. அந்த மீட்டிங்க்கு என்ன வந்து சொல்லியிருக்காங்க, எப்போ முடிக்கலாம், இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்போ வந்து க்ளோஸ் ஆகும், கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. எப்போ முடியும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவில் 6th அப்டேட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு பக்கம் போக யூடியூப்பில் இனிமேல் நிறைய இன்கம் வரப்போகுதுங்க. யூடியூப்பில் வந்துட்டு நிறைய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. யாரெல்லாம் வந்துட்டு நான் ஃப்ரீயாக வந்து வீட்டில் இருக்கீங்களோ அவங்களாம் வந்துட்டு யூடியூப்பில் எப்படி வீடியோ பண்ணணும், எப்படி டிஸ்கிரிப்ஷன் எடிட் பண்ணணும், எப்படி வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும்னு கற்றுக்குங்க. ஏன்னா எஸ்பிஐலேயே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. இப்போ வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணியிருந்தாங்களே, அவங்களே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூடியூப் வீடியோ போடுறது மூலமாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10,000லேருந்து 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அதை நீங்கள் தனியாக டாஸ்க்கும் பண்ண போகிறீங்க. அதுவும் இல்லாமல் யூடியூப்லேயும் இன்கம் ஏர்ன் பண்ண போகிறீங்க. யூடியூப்புக்கு கூட இன்கம் இவ்வளோ வருமாங்கிறது தெரியாது. பட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10,000லேருந்து 30,000 வரைக்கும் யூடியூப் வீடியோ போகிற மூலமாகவே இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து எப்படி வந்து வீடியோ பண்ணணும், எப்படி டிஸ்கிரிப்ஷன் எடிட் பண்ணணும், எப்படி வந்துட்டு அழகாக எடிட் பண்ணி போடணுங்கிறதெல்லாம் நீங்கள் கற்றுக்குங்க. அந்த மாதிரி டாப்பிக்லாம் போடணும்னு கற்றுக்குங்க சரிங்களா. இதான் எஸ்பிஓ சொன்னது. அதனால் வந்துட்டு
இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் பெல் ஐகான் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஆல்ரவுண்டர் பாலா.